ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரிசி ஊறி இருந்தால் தான் நைஸாக மாவை அரைக்க முடியும். எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக முக்கியமான பொருள் வெல்லம். 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். பாகு வெல்லம்னு கேட்டு வாங்க, நல்ல கலர் கொடுக்கும். நம்ம இப்போ மிக்சி ஜாரில் பச்சரிசியை போட்டு அரைக்க போகிறோம். ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருக்க அரிசி 1/4 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் அரைச்சது. வெள்ளைப்பாகு இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை கரையிற அளவுக்கு கிளறி விடுங்க. பாகு வரணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ அரைச்ச மாவோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டி சேர்த்துக்கங்க, மண்ணெல்லாம் இருக்கும் அதனால். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் இந்த வெள்ளைப்பாகு படணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனோன்னே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்துடணும். திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு பல்லாக மெல்லிசாக நறுக்கின தேங்காயை இதோடு சேர்த்துட்டு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது ஸ்வீட்டில் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை இதோட சேர்த்துக்கரலாம். மெதுவாக ஊற்றிடுங்க. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் போல் வதங்கின தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன். அதை லேசாக மேலே போட்டு விட்ருங்க. ஒரு மூடியை இது மேலே மூடிடுங்க. ஒரு 1 மணி நேரம் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதில் அடியில் எப்படி வெந்திருக்குன்னு திருப்பி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் இதை திருப்பி போட்டுட்டு ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். மழை நேரங்களில் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்லாம். நம்ம லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது, லேயராக. ரொம்ப சூப்பரான ஸ்வீட் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.